நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல் ஷடாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கிறது. அவர் சொன்னார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களில் உன்னை நான் சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது கண்ணடைக்கிற நேரத்தில் கைவிடும் போதே நம்ம பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுது. அவருக்கு 1000 வருஷம் எப்படி இருக்குமா? ஒரு நாளை போல். இமைப்பொழுதுங்கிறது அவருக்கு சாதாரண விஷயம் நினைக்கிறேன், நமக்கு பெரிய விஷயம். ஆண்டவர் இமைப்பொழுது நம்மை கைவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எங்கே போகும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய வழிகள் எப்பொழுதுமே செவ்வையாக இருக்கிறது நாமே எண்ணிக்கொள்கிறோம். நம்முடைய பாதைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிளான் எல்லாவற்றையும் நாமே நிர்ணயித்து கொண்டு நாமே அதை சரி என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் அது எல்லாம் அழிவின் பாதைக்கு போகும் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற மானுட சக்தி அல்லது பிசாசின் சத்தத்தை கேட்டு நம் வாழ்க்கையை தொடங்குகிறோம், வாழ்க்கையை செப்பனிடுறோம், வாழ்க்கையை நடக்கிறோம். ஊழியங்களிலும் அப்படி விபரீதங்கள் உண்டு. ஊழியத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதை விட தன்னுடைய சுய சித்தத்தை தான் செய்வதற்கு விரும்புகிறார்கள். பரிசுத்தமான தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா என்பதை பகுத்தறிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்குத்தான் நாம் செவி கொடுக்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய சொந்த நலனுக்காக, நம்முடைய சுயபலத்துக்காக, நம்முடைய இஷ்டத்திற்காக, நம்முடைய பகை உறவுக்காக, நம்முடைய வழியை நாம் தெரிந்து கொண்டு இது கர்த்தருடைய சித்தம் என்று எண்ணிக்கொள்கிறோம். இல்லை, நினைவுக்கு போனால் தர்சீஸுக்கு போனான், என்ன கதை நடந்துச்சுன்னு தெரியும். இந்த உசியா ராஜா தான் செய்வது எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் தொட்டதெல்லாம் துலங்கும். அவன் தான் அணைக்கட்டுகளை பார்த்து வேளாண்மை பிரியனாக இருந்தான், ஆண்டவருக்கும் பிரியமாக இருந்தான், கர்த்தரும் அவனோடு இருந்தார். இதனால துணிகரம் கொண்டு நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு தைரியம் அல்லது திமிர்னு சொல்லலாம் கொண்டு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்ய வேண்டிய தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறான். ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் அடிச்சிட்டார். அப்போது பாஸ்டர் சொல்கிறாங்க, வேண்டாம் சாமி, வேண்டாம் ராஜா, இது எங்கள் வேலை, நீ செய்யாத. ஓ, உங்களுக்கு மட்டும்தானே அப்படின்னு. இன்றைக்கி அநேகர் அப்படித்தான். சுவிசேஷத்தை அறிவிப்பது யாவர் மேலும் விழுந்த கடமை. நாங்களும் சொல்லுவோம், செய்ய யார் வேண்டான்னா. கடமை வேறு, அழைப்பு வேறு. கைகளை தட்டுங்களேன். கடமை வேறு, அழைப்பு வேறு. கடமைக்காக செய்வது வேறு. ஆயா வளர்க்குற குழந்தை வேறு, தாய் வளர்க்குற குழந்தை வேறு. கையை தட்டுங்களேன். ஆயா வளர்க்குற குழந்தை வேற, பெற்ற தாய் மதர் ஃபீடிங் கொடுத்து தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குற குழந்தை வேறு. அதான் தாம் பெற்ற குழந்தை தானே துடித்தழும், தங்கை பெற்ற குழந்தை தான் பெற்ற மகள் தானே துடித்தழுவாள், தங்கை பெற்ற மகள் சாஸ்திரத்தை கேட்டழுவாளாம். உங்கள் பெரியம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவள் பெற்ற குழந்தை எப்படி இருக்கும்? பெரியம்மாவுடைய மகா, ஐயோ எங்கள் அம்மா என்ன ஆச்சு, நெஞ்சில் அடித்து உருண்டுருவா. தங்கச்சி பெற்ற குழந்தை, என்ன நேற்று தானே பெரியம்மா கூட நல்லா இருந்தாங்க, என்னாச்சு அவங்களுக்கு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு, என்ன இவங்க கரெக்டாக மறந்து எடுத்தாங்களா இல்லையா, எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணீர் வரும். அதான் தான் பெற்ற பிள்ளை தானே துடித்தழுவாள், தங்கை பெற்ற பிள்ளை சாஸ்திரத்தை கேட்ட பின்பு அழுவாள். அழைப்புக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஊழியம் செய்கிறவரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல.
கடமை என்பதற்காக செய்கிறவர்கள் வேறு, அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள் வேறு. அழைக்கப்பட்டவன் தன்னுடைய ட்ராக்கை விட்டு எப்போ மாறவே மாட்டான், கொன்று போட்டாலும் மாற மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்வோம், நம்முடைய வழியை தெரிந்து கொள்வோம். நம்முடைய வழி நம்முடைய தீர்மானத்தின்படி இருக்கக்கூடாது, தேவ திட்டத்தின்படி இருக்க வேண்டும். கைகளை தட்டி நம்முடைய வழியிலே நாம் ஜெயிச்சிடலாம், நாம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றுடலாம், நம்முடைய ஐடியா நம்முடைய பிளானு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு என்னைக்கெல்லாம் நினைக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை எண்ணி பாருங்க தோல்வியாக தான் முடிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையில் நான் சொல்வேன், நானாக தீர்மானித்த நிறைய காரியத்தில் தோல்வியை கண்டேன். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து உமது சித்தம் என் பாக்கியம் என்று என்றைக்கு சொல்லியிருக்கிறனோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. கைகளை தட்டி நீர் என்னை எப்படி வழியில் நடத்துகிறீரோ நடத்தும். துன்பம் வரும் பொழுது சொன்னேன், இன்பம் வரும் பொழுது சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நெருக்கம் வந்த பொழுது சொன்னேன், சரீரத்தில் பலவீனம் வந்தபோது சொன்னேன், மரணத்தின் விளிம்புக்கு போனபோது சொன்னேன், நீர் எப்படி நடத்த விரும்புகிறீரோ அப்படி நடத்தும். அவமானப்பட்ட பொழுது சொன்னேன், நம்பிக்கை துரோகங்கள் வந்த பொழுது சொன்னேன், என் வாழ்க்கையிலே நான் நம்பி நம்பி ஏமாந்து தன்னந்தனியாக நின்று கதறி எழுத பொழுது சொன்னேன், உம்முடைய சித்தம் என் பாக்கியம். அழைக்கப்பட்ட மனுஷன் தன் அழைப்பிலே நிலையாக நிறுத்திப்பான். ஆனால் இந்த ஃபோனை கொடுத்ததுனால தான் கெட்டு போயிட்டேன், அந்த ஃபோனை பார்த்ததுனால தான் கெட்டு போயிட்டேன். நீ டென்சிங் டேனில் கூட இருக்க, நீ இந்த காரியத்தை செய்யலாமா? இந்த ஃபோனு மட்டும் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் கெட்டு போயிருக்க மாட்டேனே. அங்கிள் இந்த ஃபோனு மட்டும் இல்லாமல், தாத்தா அந்த ஃபோனு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். நீ அப்போ அழைக்கப்படவே இல்லை, நோ என்ட்ரி உனக்கு. அழைக்கப்பட்டவன் எந்த இடத்திலும் நிமிர்ந்தே நிற்பான். கைகளை தட்டி யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். குழியில் போட்ட பொழுதும் எந்திரிச்சான், சகோதரர் அடித்து கொல்ல வந்தபோதும் எந்திரிச்சான். கோசே நாட்டிலே பார்வோனுடைய தேசத்திலே போய் போத்திபாருடைய வீட்டில் இருந்து போத்திபாரி மனைவியாகிய கிழவி எப்பொழுதும் அவனை துன்புறுத்தி பாலியல் இச்சைக்கு உட்படுத்தும்படி வற்புறுத்தும் பொழுது ஸ்டாண்ட் பை நான். கைகளை தட்டுகளை இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தொட்ட உடனே நம்முடைய அபிஷேகம் அங்கே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிடுது. நம்ம இஷ்டத்தை நிறைவேற்றி என் சிச்சுவேஷன் பிரதர், என் சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் அப்படி இருந்தால் தான் தெரியும், எங்களுக்கு இருந்து தானே வந்திருக்கோம், நாங்கள் பட்டதானடி உனக்கு சொல்லி கொடுக்குறோம், நாங்கள் இப்படிலாம் லோல் பட்டோம், நீயும் பற்றாத அப்படி சொன்னால் கோபம் வருதுங்க, எரிச்சல் வருது. அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் பரிசுத்தவான்கள் தலையை கொட்டி காதை திருகி கொடூரமான வார்த்தைகளை சிச்சிக்கும் பொழுதும் அவங்க பாதங்களை பிடித்து கொண்டே சொல்லுங்க மடியன் கேட்குறோம் என்றும். கைகளை தட்டி நீங்கள் என்ன சொல்லுங்கிற பாஸ்டர், என்ன சொல்கிறீங்களோ ஐயா அதுக்கு நாங்கள் செவி கொடுக்குறோம். கோபம் வரும், சுவாபம் எந்திரிக்கும், அட்டி தட்டி தட்டி அமர்த்தி அமர்த்தி இப்போ அவன் ஆள் அட்ரஸ்லாம் போயிட்டான். கையை தட்டுகளை சுயம் அழிந்தது. கைகளை தட்டி சுயம் அழியாமல் நமக்குள்ள தெய்வீக சுவாபம் வருவதற்கு சான்ஸே இல்லை. கொஞ்சம் தனியாக விட்டுட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து 10 வயசில் எனக்கு பயந்தான், அம்மாவுக்கு பயந்தான், அப்பாவுக்கு பயந்தான், நான் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவான். இப்போ வயசு ஏற 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 கீழ்ப்படிய மாட்டான். நான் தான் சொல்ல இவன் தான் எக்ஸாம்பிள் எடுக்க முடியும், வேறு யாரும் சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வந்துடுவீங்க. வயசு ஏற ஏற அவனுடைய பாடி லாங்குவேஜ் மாறுது, ஸ்லாங் மாறுது, பேச்சு வழக்கம் மாறுது, அவனுக்கு வேற ஒரு ஈர்ப்பு வருகிறது. இவனுக்கல்ல, பொதுவாக இந்த வயசில் கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் வளர்கிறான் என்றால் அவனுடைய பழைய சுவாபங்கள் அழிஞ்சுக்கிட்டே வரும். அதான் வளர்கிற மனுஷன் அர்த்தம். கையை தட்டுங்களேன். கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் வளர்கிறான் என்றால் உலகத்துக்குரிய காரியம் அவனை விட்டு அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். கையை தட்டுங்களேன். கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய ஜென்ம சுவாபங்கள் அப்பா குணம், அம்மா குணம், பழைய அக்கா ஏவாள் அக்கா குணம், ஆதாமுடைய குணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய்கிட்டே இருக்கும், அப்படி அரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீயே நிதானித்துக் கொள்ளலாம், பூரண புருஷனாகிய கிறிஸ்து எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும், தேவன் உங்களுக்குள் உருவாக வேண்டும். உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா கடைசியில் மாரடிச்சு புலம்புவாய், தெருவில் நிற்பாய், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாதியத்தை போனோம், நடுவில் செத்த போனோம். யாருமே எனக்கு உபதேசம் பண்ணினருடைய வார்த்தையை கேட்காமல்
நான் கடிந்து கொண்டவர்களை அலட்சியம் பண்ணினேனே, என் போதகருடைய சத்தத்தை நான் கேட்காமல் போனேனே, இப்பொழுது சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறக்குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளாலனே என்று முறையிடுவாய். மாமிசம் உருவளையும், உன் ஆத்மா துக்கிக்கும். கேவலப்பட்டுருவீங்க. அன்னைக்கு வருவீங்க திருப்பி தலையை குனிஞ்சுக்கிட்டு நான் கண்டுக்கிற மாட்டேன். என் கேரக்டரே தான். நீதிமொழி 5:13 என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு நான் செவி சாயாமலும் போனேன். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறக்குறைய கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். கொஞ்சம் குறை ஏறக்குறை எல்லா தீங்குக்கு உள்ளாகி விட்டேன் என்று நீ முறையிடுவாய். அப்போ பணியா அடியாத மாடு பணியாது, இளம் கன்று பயம் அறியாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லாட்டி தலை வெடிச்சிடும். அவங்க ஜெயிக்கிறாங்களாமா, சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மரியாதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சொல்றதுக்கு அவன் பதில் சொல்லாட்டி அவனுக்கு தலை வெடிச்சிடும். நீங்கள் ஒருத்தன் சொன்னேன், நீயும் வர வர கெட்டு போயிட்டடானே வரும்போது, என்ன சொல்லாமல் வெளியே போகிறேன்னு, என்னைக்கு போகிறேன்னு கேட்குறான். நான் எப்போ என்ன பதில் சொல்கிறது? இப்போ சொல்லாமையே வெளியே போக கற்றுக்கிட்ட ராக்கு மாதிரியே போயிட்டு வரேனே. ராக்குனா என்னது? ஒரு நாட்டு நாய் இருக்குங்க. இந்த நாயை மாதிரியே நீ எப்போ கதவு திறந்துச்சோ வெளியே ஓடிட்டு ஒன் டைமிங்க்கு திரும்பி வந்துடுற. அப்படின்னா எப்போ சொல்லாமல் போனேன் சொல்லுங்க அப்படின்னா, நான் தப்பாக சொல்லிட்டேனே அப்படின்ட்டு நான் மனஸ்தாபப்பட்டு வந்துட்டேன். அவ்வளோ நல்ல பையன். நம்முடைய யோசனைகள் விருதா. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி. பொய்யும் புரட்டும், அது கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கா? 8 நாளைக்கு. அப்புறம் குட்டு வெளுக்கும் பாரு, அன்னைக்கு தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருப்ப, வர்றவங்கெல்லாம் துப்புவான் மூஞ்சில் தூ அப்படின்னு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அன்பு என்றால் என்ன? கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வதே அன்பு. கைகளை தட்டுங்களேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்புள்ளவன் தேவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். வாசிக்க கேட்போமா? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசி மகளே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, நாங்கள் அவரிடத்தில், அங்க ப்ளூரல்ல வந்துருச்சு, நான் இல்ல, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம், அவனோடே மூவர் ஒன்றான தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாகிய மூவர் ஒன்றான தேவன் அவர்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். அடுத்து, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. என்னிடத்தில் அன்பாயிராதவன் என்னுடைய வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஏன்னா நான் பேசுறது என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, பிதாவிடத்திலிருந்து வந்த வார்த்தை. கைகளை தட்டி, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் வசனங்களை கை கொள்வான். நம்ம சின்ன 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 விஷயத்தை கூட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ட்ரெஸ் கோடில் கூட குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணணும், பெரியவங்களுக்கு எப்படி பண்ணணும், நீ எப்படி பண்ணணும், எப்படி உட்காந்து சாப்பிடணும், எப்படி நடக்கணும், பெரியவங்ககிட்ட என்ன பேசணும், மரியாதை எப்படியா நடந்துக்கணும், பெரியவங்க முன்னாடி நிற்கும் போது எப்படி நிற்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஜென்ரேஷனுக்கு அது புரியாது. ஏன்னா நான் அப்படி வளர்க்கப்பட்டவன். பெரியவங்க முன்னாடி எப்படி நிற்கணும், பாடி லாங்குவேஜ் இருக்குது. அண்ணா சொல்லுவேங்க, நாளைக்கு வைக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ராசா நாளைக்கு ஊருக்கு போகிறேடா? போகிறேன். நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். அப்பா நீங்கள் போகணுன்னு சொன்னால் போகிறேன்ப்பா, அடுத்த செகண்ட் பெர்மிஷன் கிடச்சிருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் வாய்ச்சொல்லிலே சிக்குண்டாய்.
இந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப பெரிய பெரிய காரியங்களை காட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை இப்போ வந்து வாங்க அப்படிங்கிறத, வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க அண்ணி, வாங்க தோத்துறோம் அப்படிங்கிறத, வாங்க வாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா? நிறைய வித்தியாசமா? வாங்க வாங்க. ஏண்டி என் தங்கச்சிக்கு நம்ம கஷ்டமா? ஒரு 10,000 ரூபாய் கேட்குற, கொடுக்கட்டுமா? கொடு. என்ன சொல்கிற? கூட இப்படியே கொடுத்து நான் குடும்பத்தை அழிச்சிருக்க. கொடு. நான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன்னா பாருங்க, வம்புக்கு வராம மாமே, நான் கொடுன்ட்டேன். குடுல ரெண்டு கொடுங்கங்க, நம்ம நாத்தனார், ஏன் உங்கள் தங்கச்சிங்க, உங்களை தவிர வேற யாருக்கு இருக்கா, கொடுங்கங்க அப்படி சொல்ல தவிர கொடு 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 கொடு. என்னையா ஃபோனு, நான் ஒரு ஃபோன் வாங்கினேங்க 10 வருஷத்துக்கு நீ வந்த வருஷத்தில் 2019 ஒரு ஃபோன் வாங்கினா, அந்த பெஸ்ட்டு ஃபோன் நாங்கள் வாங்கி இப்படி கையில் தான் வச்சுருக்கேன். அது வரை ராஜா சொன்னான், எனக்கு இந்த டச் ஃபோனே வேண்டானே, ரொம்ப டச் ஆகிடுச்சு, வேண்டாம், எனக்கு இந்த பட்டன் ஃபோனே போதும். எனக்கு நான் கேட்குறேன், ராஜா உனக்கு ஃபோனு வேணுமா ஐயா அப்படிங்கிறேன். அப்போ எனக்கும் அவ்வளோ காசு இல்லை. ஒரு வாரம் கூட வச்சுருக்க மாட்டேன். மச்சான் ஆஃபீஸ் யூஸுக்கு ஒரு ஃபோன் வேணுண்ணே, அதை கொடுத்துறீங்களா? எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரீங்களா? எதுக்குப்பா அது? இந்தா இதே வச்சுக்க, கொடுத்துட்டேன். இப்போ 19, இப்போ என்னாச்சு 26, எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ 7 வருஷம் ஆச்சா? நேற்று வந்து சொல்கிறான், டிஸ்பிளே போயிடுச்சு, மாற்றித்தா. அதாவது ஃபோன் பயன்படுத்தினது அவர், வச்சிருக்கிறது அவர் தான் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே போயிடுச்சா, மாற்றா. ஏன்னா 6,500 ரூபாய்க்கு மாற்றவா, 1,500க்கு மாற்றவானே. எனக்கு 6,500 ரூபாய்க்கு மாற்றதுக்கு தான் என்னுடைய இஷ்டம். அவனுக்கு நல்ல ஃபோனு தானே கொடுத்தேன், என்னை விட நல்ல ஃபோனை கொடுத்தேன் அன்னைக்கு. அதான் நல்ல ஃபோனு. அப்புறம் இப்போ 6,500 ரூபாய்க்கு தான் மாற்றி கொடுக்க ஆசை. நமக்கு இங்கே வேணும்ல, இப்போதைக்கு 1,500 ரூபாய்க்கு மாற்றி கடை, வேறு ஃபோன் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கி காசும் போட்டு விட்டேன். கேட்குற விதம், கையை தட்டுங்களேன். உன் ஃபோனுக்கு நான் எதுக்கு மாற்றணும் சொல்லிடலாம்ல. அப்போது நம்ம காரியம் சாதிக்கிறதுல வார்த்தையில் கவனமாக இருக்கணும். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் வார்த்தைகளை, என் வசனங்களை கை கொள்ளுகிறான். என் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தலைவர் அங்கே யார் இருப்பார்? சாத்ராக்கையா வீட்டில் தலைவர் யார்? குடும்பத் தலைவர் யார்? சாத்ராக்கையா. சதீஷ் வீட்டில் யார்? சதீஷ்குமார் தான் தலைவர். இந்த தலைவர்கிட்ட மற்றவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தீகா கட்சியை, திராவிட கழகத்தை தொடங்கிய போதும் அதில் தலைவர் போஸ்டிங்க்கு ஈவரா ராமசாமி ஐயாவை, பெரியார் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொன்னால், நான் ஒரு நாளும் தலைவராக மாட்டேன், என்னை விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்க என்னாரு. ஏன் சார் அப்படி? தலைவனாக என்னை செலக்ட் பண்ணால் நான் தான் பேசுவேன், நீங்கள் பேசக்கூடாது, நிபந்தனை. தலைவராக என்னை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் தான் பேசுவேன், நீங்கள் பேசக்கூடாது. நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். நிபந்தனைக்கு ஒத்துக்கிறீங்கன்னா நான் தலைவனாக இருக்கலாம், நீங்கள் யாராவது தலைவனாக இருக்க ஒத்துக்கிட்டு தான் தலைவனாக்குனாங்க. ஒரு வீட்டில் தலைவன் என்றால் தலைவன் பேச்சு தான் கேட்கணும். தலைவனுக்கு நிகராக நிற்கன்னா சட்டுன்னு வாழ்க்கை முடிய போகுதுன்னு அர்த்தம். நமக்கு இயேசு கிறிஸ்து தலைவர்னா அவர் வசனங்களை மட்டும்தான் கேட்கணும். கையை தட்டுங்களேன். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அதை ஆல்டர் பண்ண முடியாது. என்னிடத்தில் அன்பாக இராதவன் வசனங்களை கை கொள்ள மாட்டான். எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அன்பு நெஞ்ச குளிச்சா காட்ட முடியும். நான் உங்கள் மேலே உசுரையே வச்சுருக்கேன், உசுறு எடுக்காமா போனால் சரி. எப்பா இதில் ஏமாந்து என்னைய மாதிரி ஒரு ஏமாளி உலகத்தில் யாருமே இல்லைங்க. இந்த ஒரு ஒத்த வார்த்தைக்கு மயங்கிருவேன் தம்பி. நான் ஒத்த வார்த்தையை மொத்த வாழ்க்கையும் கெடுத்து பிடிச்சி, ஒத்த வார்த்தை மொச்ச வாழ்க்கையும் கெடுத்துச்சு பாருங்க. உங்கள் மேலே உசுரையே வச்சுருக்கேன், உங்களுக்காக அப்படி இருப்பேன். இப்போ அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து என் மேலே உயிரை வச்சிருக்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் தான். கையை தட்டி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என் மேலே அன்பாக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் வாழ்க்கையில் இதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த தம்பி பாருங்கண்ணே, இவ்வளோவெல்லாம் உதவி செஞ்சேன், நன்றி இல்லாமல் விட்டுட்டு போயிட்டானா போத்தான் செய்வான். மகனை பாருங்கண்ணே, நான் அரும்பாடுபட்டு வளர்த்தேன், கைவிட்டுட்டானே, கைவிடத்தான் செய்வான், கைவிடுவான்.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவன் இடத்தில் அன்பாக இருக்கிறான். நீங்கள் அவரிடத்தில் அன்பாக இருந்தால் அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டு கடைசியில் பாருங்கள், நாம் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவர் நெஞ்சிலேயே சாட்சிக்குவார். அவர் ரகசியத்தை சொல்லித் தருவார். அவர் திட்டங்களே சொல்லித் தருவார். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். கைகை தட்டுங்களை சில பேர் தொடுவா விளங்காது. ஹாலில் இருந்துங்க, என்னுடைய இந்த டைனிங்கிலேருந்து ஹாலுக்கு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வாம்பேன், கிளாஸை கொண்டு வரும்போதே போட்டு உடைச்சிடுவான். எனக்கு இதெல்லாம் சாஸ்திரமாக பார்க்குறீங்கண்ணே. சாஸ்திரம் இல்லைடா, அவன் கையும் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுறாரான்னு பார்ப்பேன். விளங்காமல் போயிடும். எதை எடுத்தாலும் உடைப்பானுங்க, எதை எடுத்தாலும். கர்த்தர் சொன்னா, நீ எல்லா வேலையும் உன்னை நான் கையிடும் எந்த வேலையும். சில குழம்பு வச்சா அது பேர் வேணால் ஒட்டிக்கலாம், குழம்புன்னு வாயில் வைக்க முடியாது. காரணம், கர்த்தருக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லிடுவேன். நம்ம என்ன செஞ்சாலும் அது ஜெபத்தோடு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பெண்களுக்கும் சொல்கிறேன், வார்த்தையில் கரெக்டாக இருங்க, கையின் கிரியையில் கரெக்டாக இருங்க, கேட்குற விஷயங்களிலும் கரெக்டாக இருங்க. ஃபில்டர் பண்ணிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் வேலைக்காரன் பேசுவதை எல்லாவற்றையும் கேட்காதே, கேட்டால் அவன் உன்னை தூசிக்கிறதையும் கேட்க வேண்டியது வருமே. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். எப்போமாவது திடீர்னு தோணும், என்ன செய்கிறாங்கன்னு எட்டு பார்ப்போம் அப்படின்னா, எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தவங்களும் மொபைல் இருக்கும், அப்படி பார்த்துட்டு வந்துடுவேன். அடுத்த நிமிஷம் என் ரூமுக்கு வருவாங்க. ஒரு நிமிஷம் தான் நிற்பேன். சில நேரத்தில் அடிக்கடி என்னை உள்ள வந்து விசாரிக்கிறது மாதிரி விசாரிச்சுப்பாங்க. தண்ணி வேணுமா, மாத்திரை வேணுமா, ஊசி போடுறீங்களா, என்னோட இவ்வளோ அக்கறை எத்தனை மணிக்கே கேட்குறாங்கன்னு பார்த்தா நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு வெளியே போய் மொபைல் பார்க்குறதுக்கு. நான் விடா கண்டன் கொடா கண்டேன். நான் வந்து நீ என்ன நடக்கிற அப்படிங்கிறத நடைய வச்சே சொல்லிடுவேன். உள்ளே வந்து ஒரு எட்டி பார்த்துட்டு இன்னொருத்தன், அங்கிள் மெடிசன் ஏதாவது வாங்கணுமா, எனக்கு அக்கறை, பழம் ஏதாவது வேணுமா அங்கிள், சாப்பிட்டு நைட்டு பசிக்குமில்ல உங்களுக்கு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரட்டா. என்னடா இத்தனை நாளும் இல்லாமல் மேலேருந்து கீழே இறங்கி வர மாட்டான், இன்றைக்கி வந்து இவ்வளோ கேட்குறானே அப்படின்னா அவனுக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது. ராத்திரி என்னுடைய ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அவர் தான் அந்த வேலை செய்வார். எப்பவும் அயன் பண்ணி, அயன் பண்ணுறவன் இன்றைக்கி நேற்று இல்லை, அவருக்கு ஆப்சண்ட்டு. அப்போ அயன் பண்ண ட்ரெஸ்ஸை கூப்பிட்டு பார்த்து 1 மணி நேரம் கூப்பிடுங்க, வரல. என்னடா இவ்வளோ நேரம் வரலன்னு அபிகிட்ட கேட்குறேன். அப்போ அவருக்கு கூட்டாளி சொல்லிட்டேன் டேய் 1 மணி நேரமாக ஹாலில் இருந்து என் பெட்ரூமுக்கு வர்றதுக்கு அப்படின்னு. அவர் நண்பருக்கு ஏதோ பர்த்டேயா டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு பிளஸிங் ப்ரேயர் பார்த்தியா. அதுக்கு எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு சுயம் இருக்குது. இந்த சுயத்தை நடப்பிக்கும்படி தேவனுடைய பார்வையிலிருந்து மறைந்திருக்கலாம் என்று நீங்களே நப்பாசைப்படுகிறீர்கள். மறைக்க முடியாது. கைகள் தட்டுங்களே. ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. நீ எதுக்கு வந்து என்கிட்ட கேட்குறேன்னு எனக்கு 100% தெரியும். எதுக்கு வந்து என்னை அடிக்கடி பார்த்துட்டு போகிறேன்னு தெரியும். திடீர்னு வருவான், சும்மா வந்தேன் தாத்தா அப்படின்னா காலை கொஞ்ச நேரம் அமுக்கி விடுவான், நல்லா வலிக்கு அப்போ தான் அப்படிமே டப்புன்னு விட்டு ஓடியே போயிடுவான். நான் தூங்குற மாதிரி நடிச்சிருவேன். காலையிலங்க ஹீட்டர் போட்டுட்டு நான் உள்ளே வந்து ப்ரேயரில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். சுடுதண்ணியில் தான் குளிப்பேன். உள்ளே போய் பார்க்குற ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. என்னன்னா இவர் வந்து எனக்கு சுடு தண்ணி போட்டு இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாரா, அதனால் அதை ஆஃப் பண்ணி விட்டு ஹீட்டர் போட்டிருக்காரு. சரி, நல்லது தான். அந்த ஹீட்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. நான் இப்போ பச்சை தண்ணியில் தான் குளிச்சுட்டு வந்தேன். தான் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சால் இப்படி தான் நடக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஏன் இப்படி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடைமுறைகளை படுத்துக்கணும். ஹீட்டர் போட தெரிஞ்சவனுக்கு, ஆஃப் பண்ண தெரிஞ்சவனுக்கு அதை ஆன் பண்ண தெரியாதா? என் ரூம்லேருந்து வெளியே ஒரு பொருளை பறிச்சுன்னா திரும்பி வராதுங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க, திரும்பி கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை பயன்படுத்தாதீங்க. உங்கள் இச்சைக்காக ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய பண ஆசைக்காக தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள்.
உங்களுடைய பாவத்திற்காக கர்த்தருடைய ஊழியத்தை பயன்படுத்தாதீங்க. நீங்க பாவம் செய்றீங்கன்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள இடபாடு. பாவத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு மெர்ஜ் பண்ணாதீங்க. கைகளை தட்டுங்களேன். பாவத்தை கர்த்தருடைய வார்த்தையோட மெர்ஜ் பண்ணாதீங்க. பாவம் பாவம் தான், நீங்களே சொல்லிக்கங்க. நான் செய்வது பாவம், நீயும் செய்வது பாவம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த பாவத்தை விட்டு விடுவோம் என்று உன் மனதிலையாவது நினைத்துப்பார். கர்த்தர் கிருபையாக உன்னை ரட்சிப்பார். கைகளை தட்டி பாவம் செய்வது சரி என்று மெர்ஜ் பண்ணிடாத. நான் இப்போ கடிந்து கொண்டு தான் பேசுவேன், உங்களுக்கு தெரியும். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சிலருக்குன்னா 90% பிடிக்காது, 10% பிடிக்கும். ஏன்னா உங்கள் இச்சைக்கேற்ற போதகர்கள் நீங்கள் சார்ந்து கொண்டு போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு இச்சைக்கு தகுந்த மாதிரியே பேசுவார்கள். கடைசியில் பாதாளம் கொண்டு போயிடுவாங்க. ஒரு இந்த பேக் பைப்பர் படிச்சிருக்கீங்களா? ஊதிக்கிட்டே போவான். சின்ன வயசில் எத்தனை பேர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க? பேக் பைப்பர் ஊதிக்கிட்டே போவான். பின்னாடி என்ன எலிகள்லாம் அந்த சத்தத்தை கேட்டு போவோம், போய் எங்கள் மலையிலேருந்து கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருவான். பேக் பைப்பர் நிறைய பேர் உங்கள் காதுக்குள்ளே சப்கான்ஷியஸில் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி வந்து கேரக்டர் சேஞ்சஸ் என்னால் எடுத்துக்கவே முடியாது. நான் என்னுடைய பென்னிக்கு இங்கே இருக்க 30 வருஷம் அவன்கிட்ட நீங்கள் சத்தமாக கூட இப்போ கேட்கலாம். 30 வருஷத்தில் அவனிடத்தில் நான் நடந்து கொண்ட நடவடிக்கை, குணம், கேரக்டர் கொஞ்சமாவது மாறி இருக்கான்னு கேளுங்க. இங்கே இருக்கவங்ககிட்டலாம் கேட்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே மாற்றம் இருக்கான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற பசங்களுக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் எனக்கு மட்டும் இன்னைக்கு வரை சேஞ்ச் ஆகலைங்க. காரியங்க களையும் தட்டியும் கழுதையும் காலை பிடிக்கணும் மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் நடக்கும் வரை நம்ம காலை பிடிச்சிக்குவான். அப்புறம் சட்டம் இழுத்து விட்டுருவான். ஜாக்கிரதையா இருங்க. சுய புத்தியை சாராதே, மனுஷனை சாராதே, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதே, கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து சுய புத்தியை சார வேண்டாம். மகிமையின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னிடத்தில் அன்பா இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். 1000 பொன் வெள்ளியை காட்டில் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. மொபைலை காட்டிலும் படிப்பை காட்டிலும், அதாவது இப்போதைக்கு நாங்கள் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்ததுனால, நாங்கள் உன்னை படிக்க வைக்கிறதுனால, நாங்கள் உனக்கு சாப்பாடு போடுறதுனால, நாங்கள் உனக்கு துணி வாங்கி கொடுக்கறதுனால, நீ எங்களை நம்பி இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற. நாளைக்கு நீ சம்பாதிப்ப, கண்ணிறைய காசு வரும், ஓன்றிருப்ப, அப்போ 24 மணி நேரம் ஃபோனை வச்சிருப்ப. நாங்கள் கேட்க முடியாது. ஏன்னா உன் இதயம் அப்படிதான். என் காசில் நான் வாங்கி வைக்கிறேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்ப. அதாவது எங்கள் அப்பா அம்மாவை சார்ந்து நான் வாழ்ந்த பொழுது அவங்க என்ன நான் திட்டினாலும், நான் எதிர்த்து பேசினாலோ அல்லது கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது கவலையே இல்லை. ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட வந்துட்டாங்க 1995 வருஷம் இருந்தாங்க. பல வருஷங்கள் போச்சு. நான் வீட்டுக்கு போவேன், வருவேன், உட்காருவேன், போவேன், வருவேன். ஒரு 5-6 வருஷம் போச்சு. ஒரு நாள் எங்கள் அம்மாவுடைய ரூமுக்கு போனேன். எங்கே அழுதாங்க. என்னம்மா ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். வர்ற போகிற சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டேடா. நாங்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, கோபம் வந்துச்சு. கோபம் கலந்ததோடு பேசினேன். ஏம்மா இது உங்கள் வீடு, இங்கே தான் நீங்கள் தான் ராணி, எதுக்குமா நான் கேட்கணும் உங்களை? நீங்கள் சாப்பிடக்கூடாது, என்னன்னாலும் சாப்பிடுங்களேன்னு. ஏம்மா இப்போ ஊழியத்துக்கு போயிட்டு வந்து இவ்வளோ டென்ஷன் ஆக்குறீங்கன்னு. நமக்கு அப்படி தானே தெரியும். அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கு புரியாது. உன் வீட்டில் வந்து நானும் அப்பாவும் இருக்கும் வரை நீ எங்களை நம்பியிருந்தாய். இப்போ வீட்டில் வந்து இருக்கிறோம், இப்போ உன்னையே தான் நம்பி இருக்கோம். நீ தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குற, நீ தான் என்னை கவனிச்சுக்கிற. நீ கேட்குற வார்த்தை தான் எங்கள் மீது நீ வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளம். நாங்கள் அப்படியே இருதயம் நொடிங்கிருச்சு. எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். அன்னையிலேருந்து எத்தனை 2 மணிக்கு வந்தாலும், பெண்ணிக்கு கல்யாணம் முடிஞ்சது பிறகும் கேட்டேன், மோளே சத்தமாக கேட்பேன், அப்பா சாப்பிட்டாங்களா, அம்மா சாப்பிட்டாங்களா? அவங்க முழிச்சிருந்தா நான் போய் அம்மா அப்பா
சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, என்னது சாப்பிட்டீங்க அப்படின்னு. அதே மாதிரி வெளியே போகும்போது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போவேன். என்ன வாங்கிட்டு வரணும்ப்பா அப்படின்னு கேட்பேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வையா. அதில் எதுவுமே அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு ஒரு ஆசை, என் மகன் இப்படி கேட்டானால உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வையா. ஆண்டவரும் அப்படித்தான். அப்பா என்ன செய்ய வேணும், அப்பா என் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்பா நான் வெளியே போட்டுமா, அப்பா நான் உள்ள வரட்டுமா, நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு கேட்டு பாருங்களேன். தெய்வம் அத்தனையும் உங்களுக்கு செய்வார். கைகளை மகிழ்ந்துடுவார். என்னில் அன்பு கூறாதவன் வசனத்தை கை கொள்ள மாட்டான். அன்பு என்றால் என்ன? லவ். அன்பு என்றால் கர்த்தருடைய கட்டளையிலே கற்கொள்வதே அன்பு. இந்த அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ இன்னைக்கு அபி ஊருக்கு போறேன்றான், அவங்க ஊருக்கு. சரி, அவங்க பெத்த தாய் தாப்பனை எனக்கு கொஞ்சம் பொறாமை வந்துச்சு நேற்று. என்ன தெரிந்தாலும் நான் 3வது மனுஷன் தானடா, நீ பெத்த வீட்டுக்கு தானே போவ, கடைசியில் என்ன படிக்க வச்சாலும் என்ன வளர்த்தாலும் எப்படி தான் செஞ்சாலும். இப்போ கிங்ஸ்டன் கூட இருக்கான், தாத்தா அப்படின்ட்டு வரான். அவன் சிதம்பரத்துக்கு போனால் ஒரிஜினல் தாத்தாவை பார்த்துருவான். என்னதான் தாய் தாப்ப, இதுதான்டா தாத்தா, இதுவும் தாத்தா, இதுவும் தாத்தா அப்படி தான் சொல்லி வளர்ப்பாங்க. இவரும் உங்களுக்கு தாத்தா தான் சொன்னாலும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கு யார் மேலே அந்த லவ் போயிடும். என்ன தான் நான் சாக்லேட்டு பண்ணிட்டோம், அதுக்கு இது என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரிஜினல் தாத்தா மேலே உண்மையில் அன்பு போயிடும். இப்போ நான் எனக்கு சொன்னேன் அவன்கிட்ட, பெற்றவங்க வீட்டுக்கு போகிறேன், அதே மாதிரி டிகிரிலாம் முடிச்சுட்டு போயிடுவல்ல, அதனால் நான் இப்போ யார் மேலேயுமே ரொம்ப அன்பு வைக்கிறது இல்லைடான்னு. கையை தட்டுங்களே. ஒரு யார் மேலேயும் அதிகமான அன்பு வைக்கிறது இல்லை. ஏன்னா நாம் எதிர்பார்த்து அன்பு வைக்கிறது இல்லை. கையை தட்டுங்க. எதையாவது பிரதிபலனை எதிர்பார்த்து அன்பு வைப்பதில்லை. எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன். கைகளை தட்டி. ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, இறங்குகிறேன். மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார், செய்கிறேன். உங்களை நேசிப்பதை போல உங்களை அயலாரையும் நேசிங்கள் என்று சொன்னால் நேசிக்கிறேன். அதோடு என் சாப்டர் முடிஞ்சு. இதை வைத்துக்கொண்டு ஒரு உரிமை கொண்டாட நான் விரும்பவில்லை. இப்போவும் சொல்கிறேன், இனி எப்போதான் ரொம்ப மாற்றிட்டேன் தம்பி, நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன். இப்போ உங்கள் பையன் கூட கேட்டான், அபி ரொம்ப மாற்றமாக இருக்கேன் எங்கள்னு. மாற்றலப்பா, என்னை உணர்ந்திருக்கேன். கையை தட்டுக்களை. என்னை உணர்ந்திருக்கிறேன், இந்த உலகத்தையும் உணர்ந்திருக்கிறேன். எவ்வளோ ஏமாளியாக இருந்திருக்கிறேன் நான். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் மற்றவங்களை நம்பி சொல்கிற வார்த்தையெல்லாம் நான் நம்பிட்டேன். ஏன்னா என்ன மாதிரி தான் அவங்க இருப்பாங்கங்கிறது என்னுடைய எண்ணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை போன்றுதான் மற்றவங்களும் இருப்பார்கள் என்று எண்ணி நம்பிடாதீங்க. கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேசிடாதீங்க. உங்களை மாதிரி தான் வெகுளியாக மற்றவங்க இருப்பார்கள் என்று பேச 1000 அர்த்தங்கள் ஒரு வார்த்தையை கண்டுபிடிப்பாங்க. பேசாதீங்க. உங்க இதயத்தை அறிகிறவர் கர்த்தர் தான். கர்த்தரிடத்தில் பேசுங்க. எதையாவது கடைசியில் ஏதோ எதிர்பார்ப்போடு எந்த மனுஷனும் நேசிக்காதீங்க, கடைசியில் கஷ்டப்படுவீங்க. எதையாவது நமக்கு அவர்களிடத்தில் எதிர்பார்த்தால் தானே வேதனை இருக்கும். எதிர்பார்க்கவே செய்யாதீங்க. கூடுமானால் சத்துருவையும் நேசியுங்கள். கைகளை தட்டி. கூடுமானால் யார் நேசிக்கணுமா? சத்துருவையே நேசிக்க சொன்ன தெய்வம். இப்போ இந்த தாட்டு தான் எனக்கு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால யார்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறதில்லை. யார் என்ன பண்ணாலும், பழைய ஆளாக இருந்தால் சதீஷுக்கு தெரியும், பெண்ணிக்கு தெரியும். அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டென்சிங் டானில் இப்போ இல்லை. கையை தட்டுங்களேன். அப்போ நான் இப்படிலாம் ஒரு பாடி லாங்குவேஜ் இப்படி ஸ்லாங் பண்ணான்னா அடுத்த நிமிஷம் காது இருக்காது, மூக்கு இருக்காது. ஆண்டவர் அப்படிதான். அவர் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தும் தன்னை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிற சிநேகிதனே என்றார். கைகளை தட்டி. முத்தமிட்டவன தன்னை கன்னத்தில் அறந்தவன், ஏன் என்னை அடிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் என்ன அடித்தாய்? தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, பிதாவே இவர்களை செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறவர்களுக்கு மன்னியும் என்றார். தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமையான கரம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. உங்களை ஆசீர்வதிக்க போகிறது.
முதலாவது கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் அவருடைய அன்பு இருக்கும். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளாதவன் அவரிடத்தில் அன்பு கூற மாட்டான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பில் அவரிடத்தில் அன்பு கூறாதவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். மூன்றாவதுடைய கேரக்டர் என்னவா தெரியுமா? பாவத்துக்கு விலகி ஓடுவான். கையை தட்டுங்களேன். எதுக்கு விலகி ஓடுவான்? பாவத்துக்கு விலகி ஓடணும். பைபாஸ் எடுத்து ஓடிடணும். பாவம் செய்வதற்காக நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் தானோ. எல்லாரும் சொல்லுவாங்க, வாலிப பையனாக இருக்கான், ஒரு கால்கட்டையை போட்டு விடுங்க அடங்கிடுவான். கால்கட்டைன்னு என்னது? கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சொல்கிறேன், என்னை கவனித்து கொண்டிருக்க அத்தனை பேர்களும், கல்யாணம் பண்ணிட்டா ஒரு மனுஷன் திருந்திருவான்னு மட்டும் நம்பி கல்யாணம் பண்ணுனா திருந்திருவான் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நாள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திருமணமானவன் தான் அதிகமான தவறுகளை செய்கிறார்கள். திருமணமானவன் திருந்திருவான் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திருமணமான பெண் திருந்திருவாள்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மனம் திரும்புதல், ரிப்பண்டன்ஸ் வேற, மனுஷனுடைய சித்தத்தின்படி ஒன்றை திருத்துவதற்காக நாம் புகுத்துவது என்பது வேறு. கைகளை சட்டி திருத்துவதற்காக புகுத்துவது என்பது வேறு. ரிப்பண்டன்ஸ்ங்கிறது நம்மளை உணர்ந்து நாம் நம்முடைய கேரக்டர்ஸை மாற்றிக்கொள்வது. நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்தோமானால் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். ரோமர் 8:2 வாசிக்க கேட்கலாமா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இயேசு கிறிஸ்துவினாலே என்னை ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. நம்முடைய கேரக்டர் சேஞ்சு, நம்முடைய குணம் மாற்றத்துக்கு காரணம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. கைகளை தட்டியும் அது நம்முடைய குணத்தை மாற்றும். என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும்படி சொன்னாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலையேறப்பெற்ற செல்வம் நீயே. என்னை யாரென்று எனக்கு காட்டி என் நிலைமையை என் வாழ்க்கையே மாற்றி பொன்னுலகத்தை பரலோகத்தை காட்டி போற வழியும் சொன்னாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே. கைகளை தட்டி 12 மாதங்களும் பகிர்ந்துண்ணலாம் உன் கனியை. தினம் ஆப்பிள் அல்லது தினம் ஆரஞ்சு, தினம் வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம், பச்சை சிவப்பு பழம் இல்லை, 12 மாதமும் 12 விதமான பழங்களை கொடுக்குமா. கைகளை சட்டுங்களே. 12 மாதங்களும் பகிர்ந்துண்ணலாம் உன் கனியை, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சென்றிடுவார். கைகளை தட்டி இந்த வேத வசனம் 12 மாதம், அதான் ஒவ்வொரு மாதம் திறவுகோல் நடக்கும் சொல்லுவேன். இந்த திறவுகோல் வசனம் என்பது ஒரு வாக்குத்தத்த கூட்டம் மட்டுமல்ல, உங்கள் பூட்டப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய திறவுகோல் சாவியுமே. கைகளுக்கு 12 மாதங்களும் பகிர்ந்துண்ணலாம் உன் கனியை, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சென்றிடுவார். பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. கையை தட்டுங்களே. பாக்கியர்னா பரிசுத்தவான்கள் விரும்புகிற தேன். பேதைக்கு ஞானம், பேதைக்கு பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பொக்கிஷமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. எதுவா? வேத புஸ்தகம், பைபிள். என் அன்பு சகோதரி பர்வீன் சுல்தானான் ஒரு சிறந்த பேச்சாளர், அறிவில் சிறந்தவர், முனைவர். அவர் பேசும்போது பைபிளை பற்றி பேசும்போது இந்த பைபிளுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, பைபிள் தேன் கூடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அது சுவைத்து சுவைத்து வாசிங்க. கைகளை தட்டி நான் பேசுவதற்காக, பேச்சு போட்டியிலே என் பேச்சாற்றலை வெளிப்படுத்துவதற்காக இந்த பைபிளை வாசிக்கலை. அது என்னை உணர்த்தி திருத்தி நான் உணர்ந்து அதை வாசிக்கிறேன். கைகளை தட்டி வாசித்தேன் சொன்னார். இந்த வேத வசனம் தேனிலும் தேனிலும் அதிக மதுரம் உள்ளது. இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளுகிற மனுஷன் பிழைப்பான். நம் சில வேளைகளிலே நமக்கு ஒரு போராட்டங்கள் நம்மை வெட்கப்படுத்த விரும்புகிறது, அவமானப்படுத்த விரும்புகிறது. ஆண்டவர் சொன்னா வெட்கம் வரும், அவமானம் வரும், பயப்படாத. இந்த வெட்கத்துக்கு பதில், இந்த அவமானத்துக்கு பதில், இந்த நிந்தைக்கு பதில் 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன். கையை தட்டுங்களேன். இப்போ நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற சிறையிலேருந்து யோசேப்பை வெளியே எடுத்து எல்லா தலைக்கு மேலாக உயர்த்தினான். அந்நிய தேசத்தில். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா.
யோசேப்பு சிறைச்சாலை அவனை உயர்த்துவதற்காக, இந்த வெக்கம் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக, இந்த அவமானம் உன்னை மறுபடியும் எழுப்பி கட்டி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கற்று கொடுப்பதற்காக. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நிறைய பேர் அவங்க சுய புத்தியினால நம்மளை ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. தேவ மனுஷனை யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் தான், உண்மையில் நடந்த விஷயம். அவருக்கு கிடைத்த மனைவியோ சண்டாளி பெரும்பாதைக்கு ராட்சசி மாதிரி சண்டை போடுறவா. ஊழியத்துக்கு விட்டவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் சொன்ன, எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. அவர் வெளியே ஊழியனாலே அவளுக்கு பிடிக்காது. இவர் ஊழியத்துக்கு போய்ட்டு 12 மணி 1 மணிக்கு வருவார். இவளுக்கு ரொம்ப கோபம். இந்த ஆளை ஊழியத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டா. வர்ற வழி ஒரு சுடுகாடு, அங்கே பேய் நடமாட்டம் இருக்குன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இப்போ அவர் அந்த வழியாக தான் ராத்திரி 1 மணிக்கு வரணும். அவர் என்ன செஞ்சா, ஒரு 4 அடியாளை செட் பண்ணி, நீங்கள் பேய் மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த மரத்துக்கு மேலே சுடுகாட்டில் உட்காந்துக்காங்க. என் புருஷன் வரும்போது குதித்து பயமுறுத்திருங்க. இன்னைக்கு பயந்தவன் திரும்பி என்றைக்குமே ஊழியத்துக்கு போக மாட்டான் அப்படின்ட்டாங்க. இவங்களும் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு போய் பேய் மாதிரி எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வச்சு மரத்து மேலே இருந்தாங்க. இவர் வந்தார். நமக்குமே எவ்வளோ பிரசங்கம் பண்ணினாலும் அந்த இடத்துல வந்த போதும், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எத்தீங்கும் அணுகாது பாடிக்கிட்டே வாராரு. வந்த உடனே அங்கே 4 பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தாலும் இவர் நம்ம தான் பிசாசில் விரட்டுறவங்க தானே, சோத்திர இயேசு ரத்த ஜெயம் அப்படின்ட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. மட்டான்னு ஆலமரத்திலிருந்து குதிச்சுக்கினாலும் அடிச்சிருச்சுங்க. இவருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ பயந்துக்கிட்டு. ஆனாலும் தேவ மனுஷன் இல்லை, கொஞ்சம் தைரியத்தோட வச்சுக்கணும்ல. நம்ம பேய் விரட்டும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அது நாக்கத்துறது அப்படி நம்ம அடிச்சிருச்சுக்குவோம். இது பழகி போச்சுல்ல. இவனுடைய சக்தி எப்படின்னு நமக்கு தெரியும். யாருக்கிட்ட விளையாட்டு? கொக்கன்று நினைத்தாயா கொங்கனவா? நீ யார்கிட்ட விளையாடுற? நான் பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன். அப்போ இவர் கொஞ்சம் பயம்தான். அது என்ன, நான் யாருன்னு தெரியுமா? யாராக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. யாருன்னு தெரியாதா? நீங்கள் தேவர்களாக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு தான் நான் வேலை செய்கிறேன். அப்படியா? நீங்கள் ஏஞ்சல்ஸாக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நீங்கள் யாரை சேவிக்கிறீங்களோ அவரைத்தான் நான் சேவிக்கிறேன். தேவனாகவே இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவருக்கு தான் வேலை செய்கிறேன். நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு இல்லை அப்படின்னோடனே, நாங்கள் யாருன்னு தெரியுமா? நீங்கள் பிசாசாக இருந்தாலும் பயப்பட மாட்டேன். அது எப்படி? நாங்கள் தான் பிசாசாச்சே அப்படிங்க. நான் பயப்பட மாட்டேன். எப்படி? உன் தங்கச்சியை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்கள் தங்கச்சியை தானே? அவங்க 4 பேர் சிரிச்சிட்டாங்க. வாங்க சார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டான். நம்ம வாழ்க்கையிலே நம்ம வெட்கப்படுத்த விரும்புகிற சுயபுத்திக்காரனுடைய புத்தியை தேவ பலத்தில் ஜெயிக்கணும். கையை தட்டுங்களேன். இப்படிதான் சில நம்ம ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துவான். அமைதியாக இருந்துடணும். மூடனுக்கு ஏற்ற மறு உத்தரம் கொடாதே, கொடுத்தால் அவன் தன்னை ஞானவான் என்று எண்ணிக்கொள்வான். மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது என்னதான்? பெரம்பு. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பிரசங்கி 11:9 சொல்லுகிறது, வாலிபனே உன் இளமையில் நீ சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகள் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் நியாயச்சிலை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மேல் உள்ள அன்பு இப்பொழுது குறைஞ்சிருச்சு. அவங்களை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். நீங்கள் தேவனை பின்பற்றாமல் மனுஷனை பின்பற்றுவர்களாக ஆகிவிட்டீர்கள். உங்கள் இச்சைக்கேற்ற போதங்களை சார்ந்து கொண்டு போவதை விட்டுவிடுங்கள். தேவனுடைய வார்த்தையாக இந்த பைபிள், இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்கள் வாழ்க்கை நீங்கள் சரி பண்ணி கொள்ளும் பொழுது தேவன் உங்களை உயர்ந்த இடத்திலே வைப்பார். கைகளை தட்டி, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும்
நட. ஆனாலும் அங்கதான் இவை எல்லாவற்று நிமித்தமும் தேவனும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தெய்வத்தை மாதிரி மன்னிக்கிற தெய்வம் உலகத்துல ஒருத்தருமே இல்லை. மன்னிக்கிற தெய்வம், மன்னிப்பை கொடுக்கிற தெய்வம் நம்முடையது. 7 முறை இல்லை 70 முறை ஒரு நாளுக்கு மன்னின்னு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர். அதைத்தான் மிஸ்யூஸ் பண்றோம். எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் பல்ல காட்டுவான், சிரிச்சிருவான், பரவாயில்லடா அப்படின்னு. எது வர தெரியுமா? அவர் வக்கீலா இருக்கும் வரை தான் உங்களுக்கு மன்னிப்பு. கையை தட்டுங்களே. அவர் வக்கீலா இருக்கும் வரை தான், வழக்கறிஞராக இருக்கும் வரை தான் உங்களுக்காக மத்தியஸ்தம் பேசுவார், வழக்காடுவார், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி தருவார். அவர் நீதிபதியாக என்னைக்கு மாறுறாரோ அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பார், ஆர்கியூ பண்ண மாட்டார். கையை தட்டுங்களே. அதனால அவர் நியாயாதிபதியாக வருவதற்கு முன் உங்களை நீங்கள் சரி பண்ணி கொள்ளுங்கள். எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, இருளில் இருக்கிறதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். துன்மார்க்கன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. காரணம் பிரசங்கி 8:11 சொல்லுகிறது, துர்க்கிரைகளுக்கு ஏற்ற தண்டனை தக்க தண்டனை ஏற்ற சமயத்திலே நடவாதனாலே மனுபுத்திரன் உள்ளம் பாவம் செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. பிரசங்கி 11:5 சொல்லுகிறது, ஆவியின் வழி என்னதென்றும் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல இவையெல்லாம் செய்கிற தேவனுடைய செய்கையும் அறியவில்லை. வெளியரங்கமா ஏதாவது நடந்துருச்சுன்னா, நாங்க இந்துவா இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, குளிக்காம சாமி ரூமுக்கு போயிடாத, சாமி கண்ணை குத்திரும், சாமி கண்ணை குத்திரும். நம்ம சாமி மட்டும் கண்ணை குத்துற சாமியா இருந்தால் ஒரு பயிலுக்கும் கண்ணு இருக்காது. என்னையும் சேர்த்தான் சொல்றேன், ஒரு பயிலுக்கும் கண்ணு இருக்காது. அவர் இரக்கங்களின் பிதா, கைகளை சட்டி மன்னிக்கிறதுக்கு நீதி பெருத்தவர். மன்னிப்பதற்குனே ஒரு தெய்வம். கையை தட்டுங்களேன். மன்னிக்கிறதுக்குனே ஒரு தெய்வம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆவியின் வழி என்னதென்றும் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் அறியாதிருக்கிறது போல நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனுடைய கிரியைகளை அறியவில்லை. சிலருக்கு சுயநிதியுமே நம்பிக்கை, நான் இதுவரை தப்பு பண்ணலை, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், பிறந்திலிருந்து எந்த தீங்கும் செய்ததில்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்களை குறித்து ஓவர் கான்ஃபிடென்ட், நான் அதிலெல்லாம் செய்வோனோ, அவன் சீச்சி அவன் செய்கிறது மாதிரியா நான். நீ பரீட்சிக்க வேண்டிய விஷயத்தில் இன்னும் பரீட்சிக்கப்படாதனால ஸ்டாண்ட் பை நிற்கிற. நீ பரீட்சித்தால் எந்த இடத்துல விழுவாய் என்று அந்த இடம் வரும்பொழுது தான் உன் நிலைமை எப்படின்னு உனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரீட்சிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் நீ பரீட்சிக்கப்படலை. அதனால தான் நான் எப்பவும் பிரசங்கத்தை தொடங்கும் போது, நான் நீசன் என்னை மறைத்து நீர் பேசும் என்பேன். நான் நீசன் என்னை மறைத்து நீர் பேசும் என்று சொல்லுவேன். இதுவரை நான் ஆண்டவர் குத்தமாக இருந்ததுனால நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது. இனி வருகிற காலங்களிலே எனக்குள்ள பரீட்சைகள் வரும்போது நிற்கிறேனா, எழும்பி நிற்கிறேனா என்பதை வைத்துத்தான் தீர்ப்பு. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கட்டும். மகிமையான ஆண்டவருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. 1 தீமோத்தேயு 2:22 சொல்லுகிறது, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இந்த பாலிய இச்சை இது ரொம்ப கொடூரமானது. ஆண்டவர் 3 இடத்துல விலகி ஓடு விலகி ஓடு விலகி ஓடுனார். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, பாலிய இச்சைக்கு விலகி ஓடு, இன்னொன்று என்னதுக்கு, விபச்சாரத்துக்கு விலகி ஓடு. பாலிய இச்சைக்குன்னா டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒன்றை அறியாமல் உனக்குள்ள ஒரு இச்சை ஆரம்பிக்கும். அந்த 13 வந்த உடனே ஒரு சீப் எடுத்து பாக்கெட்டில் வச்சுருவான். இங்கே ஒரு கோடு போட்டு வெட்டுவான், இங்கே ஒரு கோடு போட்டு வெட்டுவான். இடுப்பு டைட்டாக ஜீன் போட தெரியும். அது ஆப்போசிட் செக்ஸு பொம்பளை பிள்ளைங்க பார்த்தோன்னே அப்படி தலையை அப்படி வச்சுக்குவான், அப்படி ஸ்டேலாக நிற்பான், ஒரு கூலிங் கிளாஸை போடுவான்,
செல்ஃபி எடுத்துக்குவான், ஸ்டேட்டஸில் போடுவான். முதல் நாள் ஒரு குட் மார்னிங், ரெண்டாவது நாள் ஒரு ரோஸு, மூணாவது நாள் ஒரு ஹார்ட்டு, நாலாவது நாள் அந்த ஹார்ட்டில் அம்பு பூந்த மாதிரி வரும். உன் ஈரலை அம்பு பிழக்கும், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. பைபாஸ் எடுத்துடான்னு அர்த்தம். வாட்ஸ்அப்பு வச்சுக்கலாம். இப்போ ஏன் நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. எங்கள் அப்பா அம்மாட்ட பேசலாம், தெரிஞ்சவங்ககிட்ட பேசலாம், நண்பனானாலும் சரி, சிநேகிதனானாலும் சரி, கூட படிக்கிறது சரி, எப்போவாவது தேவைப்பட்டால், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், எப்போவாவது தேவைப்பட்டால், முகப்பரிச்சயம் இல்லாதவர்கள் அல்லது பரிச்சயமானவர்கள் கூட இருக்கட்டும், பக்கத்து விட்டு அண்ணன் ரொம்ப நல்லா பேசுகிறாரு அப்படின்னு 24 பேசினேன்னா, சொற்களின் மிகுதியினால் பாவம் பிறக்காமல் போகாது. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிக்க பண்ணுமா, உன்னை நாசமாக்கி விட்டுரும். இதுக்குத்தான் நான் சொல்றது, அழவோடு வச்சுக்கோங்க. யாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுக்கறது, யார்கிட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிறது, யார்கிட்ட இந்த ஃபோன் நம்பர் வாங்குறான் அப்படின்னாலே இவனுக்குள்ளே சரியான மைண்டு இல்லை. நாங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கும் நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஜெபத்துக்காக நான் வாங்கவே மாட்டேன், கூப்பிடுறவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பேன், அவ்வளோதான். அது முக்கியமானவங்களாக இருந்தால். ஃபோன் நம்பரை யார் வாங்குறாங்களோ ஒன்று நோக்கம் சரியில்லாமல் இருக்கணும், பேசணும்னு விரும்புகிறான் அல்லது எதையாவது எதிர்பார்க்கிறான், எதையோ ஒன்று பிரதிபலனை எதிர்பார்த்து தான் அந்த நம்புறான். இல்லாட்டி தேவையில்லாத 3ஆம் மனுஷங்க ஃபோன் நமக்கு எதுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வாங்கக்கூடாது. தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது, என்ன தொடர்பு? அது நல்ல தொடர்போ கள்ள தொடர்போ, எதையாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது. ஆதாமோடு இருக்கும்படி தான் ஏவாளை சிருஷ்டித்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கினார். இந்த அம்மா ஆதாம் கூட மட்டும்தானே இருக்கணும். இதுக்கு போரடிச்சு வேற ஒருத்தங்கிட்ட போய் தொடர்பு வச்சுச்சு. யார்கிட்ட? மேற்படி அங்கிட்ட போய் பேச்சு கொடுக்குதான். கெட்டது ஒன்றும் பேசலை அந்த அம்மா, நல்லா தான் பேசிச்சு. அவன் மெயின் சப்ஜெக்டை பிடிச்சிட்டான். பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்டால், எல்லாம் உங்களை படைச்சாரில் உங்கள் ஆண்டவர் எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படிங்க. ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, உனக்கு எங்கள் விஷயமெல்லாம் தெரியுதே. இப்படி தான் போட்டு எடுப்பான். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களின் பழங்களை நீங்கள் புசிக்கலாம், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொன்னார்னு ரகசியத்தை சொல்லிட்டார். அப்படியா? அவர் உங்களை ஏமாத்திட்டாரு. ஆண்டவரை மோசமாகவும் சொல்லலை, அவர் உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு, அது ஏமாத்திட்டாரு. அந்த கனியை சாப்பிட்டீர்களானால் நன்மை தீமை இன்னதென்று அறிந்து நீங்கள் அவரைப் போலவே மாறிவிடுவீர்கள், தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். இப்போ தேவனுடைய இடத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் பிசாசுனுடைய எண்ணம். அந்த ஆசையினால் தான் தேவன் அங்கிருந்து அவனை தட்டி கீழே போட்டார். அந்த ஆசையினால் தான் மேலிருந்து கீழே தட்டி போட்டார். மேலே இருந்து கீழே விழுந்தது அதற்குத்தான். இந்த அதாவது அடுத்து நடக்க போறத அவனுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அப்போ இப்போ சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி, இந்த வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தியை நம்பி, கூகுள் ஆப்பில் பார்த்த ஒரு மெசேஜை நம்பி, யூடியூப்பில் பார்த்த ஒரே ஒரு காரியத்தை நம்பி என்ன செஞ்சா? அந்த மரத்தை பார்த்தான். இங்கே பார்த்தது தான் பிரச்சனைங்க. அந்த மரத்தை இதுவரை அவள் பார்த்தான்னு கூட, அந்த விரிச்ச மர சென்டரில் இருக்கிற மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு மட்டும்தான் சொன்னான். இப்போ பார்த்தாள். அது புசிப்பதற்கு ஏற்றதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதும், இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. அப்பத்தான் பார்க்குறா, ஓ பார்த்தா, ஹலோ விட்டுட்டனே இவ்வளோ என்னப்பா விட்டுட்டேனே, ஹலோ அப்படின்னு ஒன்று கூலிங் கிளாஸ் போட்டு செல்ஃபி போயிடுச்சு.
உடனே அந்த பழத்தை, இதை நீங்கள் சாப்பிடும் நாட்கள் அவரை போல் இருப்பீர்கள் என்று தேவனும் அறிவார். போட்டானே ஹைலைட்டு. அவங்கெல்லாம் கிருகைன்னு சொல்கிறாங்க. அவன் இடத்த நீ பிடிச்சது வேணும், உன்னை அன்பி மாதிரி வச்சுருக்காண்டா தனசேகர். நீ உனக்கு இருக்க திறமைக்கு, நீ ஓட்டுற வண்டிகளுக்கு, நீ ஓடுற எடிட்டிங்க்கு, நீ உனக்கு இருக்க நாலேஜுக்கு நீ எங்கே இருக்க வேண்டியவன்? நீ வாட்டுக்கு இங்கே வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தெருவா மூட்டை சுமந்துக்கிட்டு இருக்கிய, உனக்கு அறிவு இருக்காடான்னு நேற்று அப்படியே சொல்லுவான். இப்போ அப்படி உடனே அப்படி கொஞ்சம் செவி கொடுத்தான் பாருங்க. அடுத்த நிமிஷம் படத்தை பிடிங்காச்சு. சாப்பிட்டு தொலைஞ்சிட்டு அப்படி செத்து போயிருக்க வேண்டியதானவா? ஏவா தன்னுடைய கணவன் ஆதாம் படுத்த இடத்துக்கு கடித்த பழத்தை ஆப்பிளை கொடுத்தா. அன்னை கடித்த ஆப்பிளை வாங்கினவன் தான் நம்ம நிலைமையை பார்ப்பா. சோபாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். தினம் நெத்தி வேர்வை, நிலத்தை பிள்ளைகளை விடணும், கூட்டிகிட்டு வரணும், போகணும், வரணும், இம்பிட்டு வேலை செஞ்சு என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு? அந்த பைக்கில் நீங்கள் எங்கேருந்து அங்கே போய் எல்லா வேலையும் செஞ்சு வந்தாலும், ஆமாம், கொடுத்தது யார்? மும்பிட்டு வந்தது இந்த பழத்தினால தானே. இந்த பழத்தையும் கொடுத்துட்டு நமக்கு சாபமும் வாங்கி கொடுத்துட்டா. யார்கிட்ட? நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்திதான் நீ வாழ்நாள் முழுதும் வாழ வேண்டும். உனக்கு என்னது? பிரசவ வலி எடுத்து பெற்று நீ தான், அதான் உனக்கு தண்டனை. சர்ப்பத்துக்கு என்னது? நீ மண்ணில் ஊழ்ந்துக்கிட்டு போய் மண்ணை நக்குவாய். போ, 3க்கும் சாபம். இந்த ஒத்த பழத்தில் 3 பேருக்கும் சாபம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவள் கேட்டதுனால தானே பிரச்சனை, பார்த்ததுனால தானே பிரச்சனை. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவன் சாத்தானுடைய சத்தத்தை கேட்க மாட்டான். கை தட்டுங்களேன். அவரிடத்தில் அன்பு கூறவனுடைய வார்த்தைகளை கை கொள்வான். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். பாலிய இச்சைக்கு விலகி ஓடுங்க. மரத்தை ஏன் பார்த்த விலகி பைப்பை ஓடிட வேண்டியது தானே. எங்கள் ஆண்டவர் சொன்னதாண்டா எனக்கு பெருசு, நீ சொல்ல கேட்க மாட்டேன். திருப்பி ஒரே ஓட்டம் ஓடி ஆதாம் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் படுத்துக்க வேண்டியதானே. போயிடுச்சு. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அத்தி அழகான மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்து வந்தார். மகிமையினால் மூடி இருந்தார். இப்போ இலையை தைச்சி இவங்க பிளானுக்கு போட்டுருக்காங்க. அது கறி நாளைக்கு கொடுத்துருமே. எப்படித்தான் மறைப்ப இலையை தைச்சி ஆடை தைச்சி போட்டுக்கிட்டாங்களாம். இவங்க புத்தியை என்ன சொல்கிறது? இதில் எவ்வளோ மகிமை உன்னை நிர்வாணம் தெரியாது, பாவ எண்ணம் வராது. தேவ மகிமையினால் உன்னை மூடி இருந்தார். அந்த மகிமையை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அது இலையில் ஆடையை தைச்சி போட்டுக்கிட்டானா. அன்னைக்கு தொடர்ந்து காட்டுவாசிகளுக்கு இலையை தைச்சி போட்டுக்கிட்டு ஆடை தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அன்னைக்கு துரத்தப்பட்ட நாம் இன்னைக்கு வரை இலையை தாழ்ந்து உடுத்திக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டின்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த தோலுடை ஆண்டவர் உளித்து தந்தாரோ, அதே போல் இந்த ரிச்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறாயோ, அன்றைக்கு தான் பாவத்திலிருந்தும் பூரண விடுதலை. கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடிடுங்க. சிலருக்கு சில இடங்களில் சில காரியங்கள் வசதியாக இருக்கும், சில காரியங்கள் வசதி இல்லாமல் இருக்கும். அது அவங்களுடைய தன்மையை பொறுத்து. இப்போ ஒரு பஸ்ஸில் பெரிய கூட்டம் போயிட்டுருக்குது. இப்போ உட்கார்றதுக்கே இடம் இல்லை. ஒரு வயசானவர் யாருனாலும் கடைசியில் பின்னாடி ஒரு சீட்டு அவருக்கு தூக்கி தூக்கி அடிக்குது. வயசானவங்களை எவ்வளோ கஷ்டம். முன்னாடி 2 கப்பிள்ஸ் உட்காந்துருக்காங்க, லவ்வர்ஸ், காதலர்கள். அவங்களுக்கு எல்லாரும் ஆள் பார்க்குறாங்க. இவங்களுக்கு தனிமையான இடம் கிடைக்க மாட்டேங்க. கட்டி பிடிச்சிக்கணும், தோளில் கை போட்டுக்கணும், முத்தம் கொடுக்கணும், என்னமா செய்யணும்னு அவங்க விருப்பம். ஆனால் முன்னாடி சீட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல வசதியான சீட்டு. இப்போ என்ன இப்படி இப்போ திரும்பி பார்த்தாங்க, தாத்தா பின்னாடி உட்காந்துக்கிட்டு டம்முக்குன்னு விழுந்துக்கிட்டு இருக்காரு. சிந்திச்சான். எல்லாருக்கும் முன்னாடி தாத்தாவுக்கு முன்னாடி உட்காந்து சொல்லிட்டோம்னா நமக்கு நல்ல பேரும் ஆயிடுச்சு, நமக்கு வசதியும் ஆயிடுச்சு. கையை தட்டுங்களேன். அதாவது செயல் நல்லா தான் இருக்குது, நோக்கம் மோசமாக இருக்குது. கையை தட்டுங்களேன். இப்போ ராத்திரியில் வண்டி போய்கிட்டு இருக்கு. தாத்தா முன்னாடி உட்காருங்க தாத்தா அப்படின்னா, தாத்தா முன்னாடி உட்காருங்க. எல்லாரும் பாராட்டிட்டாங்க. 2 பேரும் இவ்வளோ இறக்கணும். முன்சில் மகராசி நல்லா இருக்கணும் யா கும்பிட்டு உட்காந்து. இப்போ வசதியாக போய் பேக் சீட்டில் 2 உட்காந்தாச்சு. இவங்க இச்சை அங்கே நிறைவேறுகிறது.
சிலருடைய செயல்பாடு நல்லா தான் இருக்கும், நோக்கம் மோசமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். 1 யோவான் 2:15-16-17 சொல்லுகிறது, கண்களின் நிச்சயம், மாமிசத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டாகிறது, இவைகள் பிதாவினால் உண்டானதல்ல. உலகமும் இந்த நிச்சயம் ஒளிந்து போகும், பிதாவின் சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிதாவின் சித்தம் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், வசனத்தை கைக்கொள்ளுங்கள், பாலிய இச்சைக்கு விலகி ஓடுங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். கைகளை தட்டி. 3வது, நம்மை உபத்திரவத்தில் கர்த்தர் உருவாக்கும் பொழுது பொறுமையாய் அவர் கையில் அடங்கியிருங்கள். கைகளை தட்டி. பாடுகளில் உருவாக்கும் பொழுது, இப்போ ஆண்டவருடைய கையில் நீங்கள் களிமண்ணாக இருக்கிறீங்க. எத்தனை நாள் அடித்து போட்டு சட்டி நல்லா விளையாட்டி திருப்பியும் பார்த்துற பானையை சரியாக வளைஞ்சிருவார். ஆனால் சுட்ட பிறகு வளைய முடியாது, போட்டு உடைக்கத்தான் செய்யணும். நீ ஆண்டவரை அறிந்து கொண்ட மனுஷனானால் சுடப்பட்ட பானை, சூளையிலே வைத்து சுடப்பட்ட பானை திருப்பி அவர் வணைய மாட்டார். கொய்யவன் கை களிமண்ணாக இருக்கிறது போதே நீங்கள் உங்கள் உபத்திரவத்தை சகித்து சரியான பாத்திரமாய் வணைந்து அவர் சுட்டெடுப்பார். கைகளை தட்டி. அக்னியினாலே பரிசுத்த ஆவினாலே உங்களை சுட்டெடுப்பார். நீங்கள் உபயோகமுள்ள பாத்திரமாய் கனமுள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே தான் அப்போஸ்தலர் 14:22 வாசி மகளே. 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த உபத்திரவங்கள் பாடுகள் வரும்பொழுதெல்லாம் தேவன் நம்மை உருவாக்கிற நினைத்துக் கொள்ளுங்க. உபத்திரவத்தின் கோயில் தான் நான் தெரிந்து கொண்டேன். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்தது, அவற்றை விடுதலை ஆக்கும். சில நேரத்தில் ஏன் தான் என்னை இப்படி தொந்தரவு பண்ணுறீங்களோ, எதுக்கெடுத்தாலும் இதுக்கு தானே சந்தேகம் தானா, எதுக்கெடுத்தாலும் கண்டிப்பு தானே. சில வீட்டில் பிரச்சனை வரும், எதுக்கெடுத்தாலும் எதுக்கு என்னத்துக்கு அப்படி தோணும். இந்த கண்டிப்பை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு பாட்டி தன் வாலிப பேத்தியை வளர்த்தாள். இவன் ஒரு ஊர் சுற்றுற ஒரு கேரக்டர். அப்போ சொன்னா, சரி நீ செய்ய, உன்னை நம்புகிறேன், நீ போகலாம், ஆனால் போயிட்டா நைட்டு 10 மணிக்கு மேலே வெளியே இருக்கக்கூடாது. 10 மணிக்குள்ளே எங்கே வந்துடணும்? வீட்டுக்குள்ளே வந்துடணும். இவன் இப்படி டவுனுக்குள்ளே போகும்போது ஒரு பையனோட பழக்கமாச்சு, எல்லாம் ஆச்சு. ஆனால் எங்கே போனாலும் 10 மணி ஆச்சுன்னா யார் வீட்டுக்கு வந்துடுவா. அன்றைக்கி வரல. அவன் என்ன ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டான், வா தங்குவோன்னா கூட்டிகிட்டு போனான். உடனே இவன் கேட்டா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியான்னு கேட்டா, கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னான். தப்பு பண்ணினாங்க. இவர் தன்னை இழந்தாள். இப்போ அந்த தூக்கத்தில் இருக்கிறா. 4 மணிக்கு எதிர்த்து பார்க்குறா, அவனை காணும். ஒரு வெட்டிங் ரிங் வாங்கி வச்சுருக்கான். அதில் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஏமாற்றிட்டு போகலை, நம்மளை திருமணம் பண்ணுவதற்காக மோதிரங்களை வாங்கி வச்சுருக்கான்னு மோதிரத்தை திறந்தா. ஒரு மோதிரம் இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு துண்டு பேப்பர் இருந்துச்சு. அதில் எழுதியிருந்தான், உன்னை திருமணம் பண்ணிக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு HIV இருக்கிறது. இங்கிலீஷில் எழுதியிருந்தா, ஐ ஹாவ் HIV. அந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு அந்த காலத்தில் உண்மையிலேயே நடந்த சம்பவம். இது சென்னையில் நடந்ததா? சென்னையில் நடந்தது. உடைந்து போனாள், ஓடினாள் வீட்டிற்கு. பாட்டியை கட்டிப்பிடித்து அழுதாள். பாட்டி சொன்னாள், மகளே சொன்னேனே 10 மணிக்கு மேலே வெளியே நிற்காத, 10 மணிக்கு மேலே வெளியே நிற்க கேட்டையா? செக் பண்ணாங்க, இவளுக்கு HIV பாசிட்டிவ்.
முடிஞ்சிச்சா? அதுக்கு மேல வாழ்க்கை திரும்புமா? வாழ்க்கையிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவர் உங்களை உருவாக்கும் பொழுது, பரிசுத்தத்திற்காக உங்களை உருவாக்கும் பொழுது அவர் கையில் அடங்கி இருந்து உருவாகுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரியான கனமுள்ள பாத்திரமாக உருவாகி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள், பாலு எச்சைக்கு விலகி ஓடுங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். தேவன் உங்களை உருவாக்கி செப்பனிடுவார். கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை இறங்கி வரப்போகிறது. அப்படியே ஜெபம் பண்ணுமா? தேவ கரம் இறங்கி வரட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. கர்த்தருடைய வலது கரம் இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே மையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே
மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே. கண் போன போக்கையில் பின்பற்றினேன் கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. முழங்கால் போடுவோமா? வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடவும் உபத்திரவத்தின் நாட்கள் வரும்பொழுது கர்த்தரங்களை உருவாக்குகிறார் என்ற அர்ப்பணிப்போடு உம்முடைய கரத்தில் அடங்கியிருந்து உருவாக்கப்படவும் கர்த்தர் கிருபை அளித்தருளும். உம்முடைய வசனம்தான் தெய்வம், உம்முடைய வார்த்தை தான் எங்கள் ஜீவன், உம்முடைய வார்த்தை தான் எங்களை உருவாக்கும். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சகல சத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு சிலமுடைய சமூகம் முன்னும் காத்துக்கொள்ளட்டும். நேரில் வந்திருக்கிற பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதியும். யூடியூப்பில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கணுமே செலுத்துகிறேன். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசுவரத்தை எங்களுமே பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆமென் என்று சொல்லும் பொழுது இத்தனை நாட்கள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சி
வந்தனையா